இந்தியா இஸ் a high risk country for torture. இல்ல மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் சித்திரவதைக்கு எதிரான சட்டம் கிடையாது. சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை அஜித்குமார் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்குங்கள். இது இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற சட்டமாக இருக்கும். ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ வெற்றி நடை போடுகிறது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பல காவல்துறை நண்பர்களுக்கு இருக்கு என்று கூறுகிறேன். அதனாலதான் நீங்க நிம்ஹான்ஸ்ல இருந்தோ செல்லமுத்து ட்ரஸ்ட்ல இருந்தோ மென்டல் வெல்பீயிங் ப்ரோக்ராம் நீங்க நடத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? அதுக்கு கால் கையெல்லாம் உடையுது, என்ன சும்மா உடையுதா? பாத்ரூம்ல வலிக்கு விழுகுறாங்க, சும்மா விழுகுறாங்களா? மேல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இதை கட்டளை இடுறாங்க. இதெல்லாம் வந்து பண்ணுப்பா, நான் கண்டுக்காம இருப்பேன். முதலமைச்சர் என்ன பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவருடைய கட்சிக்காரர்கள் சிலர் உட்கார்ந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை தடுப்பதற்கு சில முயற்சிகள் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 50 லட்சம் ரூபாய் சம்பந்தமா ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சு பேசினாங்களே, கண்டிச்சிருக்கணும். கட்சி ரீதியா நடவடிக்கை எடுத்து அமைச்சர்கள் எத்தனை இடத்துல அழுத்தங்கள் கொடுக்குறாங்க, துவச்சி எடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குது. நடக்காத பற்றி மக்கள் பேசுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கஸ்டோடியல் டெத்ல 24 மணி நேரத்திற்கு கொடுக்கணும். எனக்கு நேற்று சாயங்காலம் தான் எனக்கு சீல்டு கவர்ல வரும். பல டீனுக்கு இது தெரியாது, தெரிஞ்சும் தெரியாத போல் தெம்பா பவர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பழி வாங்குவதற்கு பல வழிகள் இருக்கும் என்ற காரணத்தினால் வேற வழி இல்லாமல் இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு தள்ளப்படுகிறார்கள். தயவு செய்து நான் பேசுறத கேட்டுக்கிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இனிமே அமைதியா இருக்காதீர்கள். இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர்சஸ் எங்களை போன்றவர்கள் நினைக்காதீங்க. சில நேரங்களில் எல்லாம் கூட்டு சதியில் சேர்ந்து கொள்கிறார்கள், தெரிஞ்சும் செய்கிறார்கள் என்பதை வருத்தத்தோடு செய்கிறேன். உடனடியாக நைட்டோட நைட்டா புகார் அனுப்பி எஸ்பி ஆபீஸ்ல இருந்து தென்மண்டல ஐஜியுடைய நடவடிக்கை என்னன்னா, அவனுக்கு 2 ஆர்ம்டு போலீஸ் போட்டிருக்காங்க ராம்நாட்ல. இன்னும் மிரட்டிட்டு இருக்காங்கன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய விஷயம். இன்னும் திரும்ப மாற்றாங்களே என்பதை சுட்டி காட்டுகிறேன். சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பின் உறுப்பினரும் ஹென்றி டிஃபாக்னே ஐயா அவர்களிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு உயர் நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு வாய்ப்பளித்த திருப்போணம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் பணி செய்கின்ற ஒரு இளம் வழக்கறிஞர் 2024 பதிவு செய்த கார்த்திக் ராஜாவும் அவருடன் இணைந்து அவருக்கு பக்கபலமாக இதில் பணி செய்த திரு கணேஷ்குமார் அட்வொகேட்டுக்கும் எங்க அலுவலகத்தை சார்ந்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒரு வழக்கறிஞரா நான் இருக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்த அந்த இளம் வழக்கறிஞர். அதனால இந்த புகழ் எல்லாம் யாருக்கு போய் சேரணும்னா அந்த இளம் வழக்கறிஞருக்கு போய் சேரணும். அவர் இந்த வழக்கை வாதாடுவதற்கு வாய்ப்பளித்த காரணத்தினால், அவர் சேகரித்த சாட்சியங்கள் எல்லாம் வைத்த காரணத்தினால், அவர் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது அவரும் கணேஷ்குமாரும் அங்கே முழுமையாக இருந்ததின் காரணமாக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடிஞ்சு, போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடிஞ்சு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, அந்த நேரத்தில் நம்பிக்கை இல்லாத நேரம், மிரட்டல்கள் வந்துட்டு இருந்த நேரத்திலேயே அதை கொடுத்து உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் சமீப சரித்திரத்தில் இது போன்ற ஒரு ஆழமான ஒரு விசாரணை நீதிமன்றம் நடத்தியதை பலர் பார்த்திருக்க மாட்டாங்க. நீண்ட விசாரணை. இதுல இன்னும் கேதர் பண்ண வேண்டிய எவிடன்ஸ் நிறைய இருக்கு, பாதுகாக்கப்பட வேண்டிய எவிடன்ஸ் நிறைய இருக்கு. அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு நீதித்துறையை சார்ந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை அதற்கு நியமனம் செய்து அடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த பணியில ஆல்மோஸ்ட் 20 hours per day செலவு பண்ணி பல மணி நேரங்கள் சாட்சிகளை விசாரித்து அது விசாரிக்க திருப்போணத்தில் மக்களுக்கு தைரியம் ஊட்டுகின்ற ஒரு சம்பவமாக மாறி, உயர் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தைரியம் ஒரு பக்கம், அவர்கள் ஆணையின் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவருடைய செயல்பாட்டின் மூலமாக கொடுக்கக்கூடிய தைரியத்தின் மூலமாக நீதித்துறையில் மக்களுக்கு இழந்து போன நம்பிக்கை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு பாதையாக நீதித்துறையின் பாதை செவ்வனே சென்று கொண்டிருக்கும் இதே வேளையில் காவல்துறையினர் தரப்பில் நடந்து கொண்டிருக்கும் விசாரணையும் 8ஆம் தேதியிலிருந்து அடுத்த கட்ட நகர்வும் எந்த அளவிற்கு செவ்வனே இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஐயா? அதாவது இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். பல விஷயங்கள் செய்தது நல்லது. நான் அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உதாரணத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட நேரடியாக பேசி மன்னிப்பு கேட்டதுன்றது ஒரு நல்ல செயல், ஒரு அஷூரன்ஸ். அதனால அதை நான் பாராட்டுறேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதை கொச்சைப்படுத்தக்கூடாது யாரும். ஆனா அதே முதலமைச்சர் என்ன பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னா, இன்னொரு அடுத்த கட்டம், அவருடைய கட்சிக்காரர்கள் சிலர் உட்கார்ந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை தடுப்பதற்கு சில முயற்சிகள் செய்தார்கள் என்றது உங்களுக்கு தெரியும். 50 லட்சம் ரூபாய் சம்பந்தமா ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சு பேசினாங்களே, அதை அவர் கண்டிச்சிருக்கும்.
கண்டிச்சிருக்கணும், கட்சி ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்கணும். அது அந்த அந்த நம்பிக்கையை முழுமைப்படுத்தி இருக்கும்னு சொல்றேன். அவர் கொடுத்த 5 லட்சம் ரூபாவையோ, அவர் கொடுத்த அந்த வேலையோ, கொடுத்த பட்டாவையோ, அதெல்லாம் நான் எந்த இதுவும் சொல்லவே இல்ல. அதெல்லாம் நல்லது. ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை. எங்களை போன்றவர்கள் நன்றி சொல்லணும் அவருக்கு. அதுல தப்பு இல்ல. ஆனா தடுக்க வேண்டிய விஷயங்களும் போகணும்ல. உங்க கட்சிக்காரர் ஒருவர் இன்னைக்கு அப்பட்டமாக தெரிகிறது. எவ்வளவு இடத்துல அப்பட்டமா தெரியாம இருக்கு. அமைச்சர்கள் எத்தனை இடத்துல அழுத்தங்கள் கொடுக்கறாங்க. அமைச்சர்கள் எத்தனை இடத்துல எஸ்பி கிட்ட பேசிட்டு இன்னார நீங்க போட்டு பாருங்க, பொய் கேஸ் போட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. துவைச்சு எடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குது. நடக்காத பத்தி மக்கள் பேசல. ஐயா, நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கழிவறைக்குள்ள இருந்து ஒரு செல்போன்ல வீடியோவை பதிவு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திற்குள்ளே காவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த சக்தி ஈஸ்வரன் அந்த இளைஞர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. இது மாதிரி காவல்துறையினர் தரப்புல மிரட்டல் வருது, சாட்சிகளை கலைக்க பாக்குறாங்க, சாட்சிகளை கலைக்க முயறாங்க, எங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து இருக்குது அப்படின்னு அடுத்த கட்ட உயிர் அச்சத்தை அவங்க இது பண்றாங்க. காவல்துறையினர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, பயப்படுறாங்க. அத பத்தி எப்படிங்க ஐயா? உடனடியாக நைட்டோட நைட்டா புகார் அனுப்பி அமைதியே இல்லை. உங்க மாதிரி எல்லாருக்கும் அந்த புகாரை பரிமாறல் செய்து நேற்று எஸ்பி ஆபீஸ்ல இருந்து தென்மண்டல ஐஜியுடைய நடவடிக்கை என்னன்னா, அவனுக்கு 2 ஆர்ம்டு போலீஸ் போட்டிருக்காங்க ராம்நாடுல இருந்து. இதெல்லாம் இப்படிதான் நடக்கணும். இதான் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நடக்கணும். ஆனா இன்னும் மிரட்டிட்டு இருக்காங்கன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய விஷயம். இன்னும் மிரட்டிட்டு இருக்காங்க. மதுரை நீதிமன்றத்துல பெண்டிங்கா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் திரும்ப மாற்றாங்களே என்பதை சுட்டி காட்டுகிறேன். நேற்று அந்த கூட்டத்திலே சொன்னேன். என்னுடைய மதுரை மாநகரத்தில் பழைய கமிஷனர் ஆபீஸ் அலுவலகத்துல இப்போ டிசி டிராபிக் அங்க மேல உட்கார்ந்துருக்காங்க. கீழே கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு என்ற ஒரு பிரிவு இருக்கு. நான் கேட்கிறேன், அது என்ன லிஸ்டட் போலீஸ் ஸ்டேஷனா? அப்ப அங்க விசாரணை நடக்கக்கூடிய ஒரு இடம். கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுன்னு வந்தாவே இன்வெஸ்டிகேஷன் பிளேஸ். அந்த இன்வெஸ்டிகேஷன் பிளேஸ்ல சிசிடிவி கேமரா இருக்காது. நாங்க என்னுடைய பிரஸ் நண்பர்கள்ட்ட சொன்னேன், நீங்க எவ்வளவு நேரம் என்ன எவ்வளவு துயரம் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் கேட்கறீங்க. உங்களுக்கும் தூக்கம் இல்லை, எனக்கும் தூக்கம் இல்லை. தயவு செய்து நேரம் இங்க இருந்து அங்க போங்க. போய் இமீடியட்டா நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது என்ன? அந்த கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவில் இமீடியட்டா நீங்க சிசிடிவி கேமரா போடுங்க. அப்பதான் அது இன்வெஸ்டிகேட்டிங் பிளேஸா இருக்க முடியும். இல்லைன்னா அதை சீல் பண்ணுங்க அந்த பில்டிங்க. அது எதுக்கு பயன்படுத்துறீங்க நீங்க? இதுதான் பிரச்சனை. இதே போல இன்னைக்கு சொல்றாங்க சிவகங்கையில அதே மாதிரி ஒரு இடம் இருக்கா, படத்தோட சொல்றாங்க. சிவகங்கையில அதே மாதிரி இருக்கு. இப்ப இந்த கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுன்றதை எதுக்கு கொண்டு வராங்கன்னா, சிசிடிவி கேமராவுக்கு பயந்து கொண்டாடுறாங்க. ஆனா நேற்று ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஒரு கூட்டம் நடத்தி அந்த மினிட்ஸ் வெளியே வந்திருக்கு. அதுல சிசிடிவி கேமரா பத்தி ஒண்ணுமே இல்லையே. நீங்க நல்லா நடத்துங்க, சிஎஸ்ஆர் போடுங்க, பேப்பருக்கு காசு வாங்காதீங்க, இல்ல மனுதாரிட்ட பேப்பர் வாங்காதீங்க. பிரசவத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யாரா இருந்தாங்கன்னா அவங்க சொந்த இடத்துல போஸ்டிங் போடுங்க. நல்ல விஷயங்கள், அதான் தப்புன்னு சொல்ல. இதெல்லாம் இது வரைக்கும் நீங்க செய்யலையா? இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்க வேணாமா? இதெல்லாம் நீங்க செய்யாதனாலதான் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பல காவல்துறை நண்பர்களுக்கு இருக்கு என்று கூறுகிறேன். அதனாலதான் நீங்க நிம்ஹான்ஸ்ல இருந்தோம், செல்லமுத்து ட்ரஸ்ட்ல இருந்தோம் மென்டல் வெல்பீயிங் ப்ரோக்ராம் நீங்க நடத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? அதுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் இன் கவர்னன்ஸ் இருக்கக்கூடாது என்ற வார்த்தையை என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கூற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனாலதான் சிபிஐ விசாரணை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயா, இந்த சிபிஐ விசாரணையில இந்த புகார் கொடுத்திருக்கும் நிகிதா அவர்கள் யாரிடம் முதலில் சிபாரிசு தேடினார் என்ற இடத்தில் இருந்து அந்த அலைபேசி தொடர்புகள் டெல்லியிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களிலிருந்து இங்கே மானாமதுரையில் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் வரை தொலைபேசியில் உடனுக்குடன் அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கிறது, அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழ்நிலை காவலர்கள் எஃப்ஐஆரே இல்லாம அவங்க முடுக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொடர்புகள், அலைவரிசை தொடர்புகள் எல்லாமே சிபிஐயால் விசாரிக்கப்படும் என நம்பிக்கை இருக்கிறதா ஐயா? நீதிமன்றம் மகத்தான ஒரு இன்டர்வியூ ஆர்டர் கொடுத்து எல்லா சாட்சியங்களும் கலெக்ட் பண்ற மிக முக்கியமான பொறுப்பை மாவட்ட நீதிபதிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த சிடிஆர் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் விசாரித்து நீதிமன்றத்தில் பத்திரமாக வைத்து அறிக்கையை உயர் நீதிமன்றத்துக்கு கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும், இது சிபிஐ போதா இல்ல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போதா என்றெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஐயா, நீங்க ஒரு பதிவுல சொல்லியிருந்தீங்க ஐயா, ரொம்ப அதிர்ச்சிகரமாவே இருந்தது. 20,000
வழக்குகள் இது போல தொடரப்பட்டதில் வெறும் 900 வழக்குகளுக்கு மட்டுமே தேர்வுகள் எட்ட முனைந்திருக்கிறார்கள் என்று சொன்னது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பதிவாக இருந்தது ஐயா. அந்த புள்ளி விவரம் குறித்து விளக்க முடியுமா? இது என்னுடைய புள்ளி விவரம் இல்ல, தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய புள்ளி விவரம். தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய ஒரு கைட்லைன்ஸ் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் கஸ்டோடியல் டெத் நடக்குதோ அந்த கஸ்டோடியல் டெத் நடக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் சம்பவம் நடந்து 24 மணி நேரத்திற்குள் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு தானாகவே ஒரு அறிக்கை அனுப்ப வேண்டும். அதனாலதான் இந்த 20,000 வழக்குகள் பதிவாயிருக்கு. அந்த 20,000 வழக்கு 2017 இருந்து 2024 வரை நடந்திருக்கக்கூடிய வழக்குகள். அதுல 998 வழக்குல மட்டும்தான் தேசிய மனித உரிமை ஆணையம் 2017 to 2024 வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. அதே வழக்குகள்ல வெறும் 28 வழக்குல மட்டும்தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 0 வழக்குகளில் 0 வழக்குகளில் அவர்கள் மேல் குற்றவியல் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். இதுதான் தேசிய மனித உரிமை ஆணையம் நினைச்சீங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையத்துடைய ஃபிகர் எப்படி இருக்குன்றது நீங்க யோசித்து பாருங்கள். சம்பவம் 27, 28 நடக்குது. நேற்றைய தினம்தான் SHRC சுவமோட்டோ நோட்டீஸ் எடுக்கிறாங்க. எல்லா பத்திரிகையிலும் இதை பத்தி பேசியாச்சு. உயர் நீதிமன்றமே 30ஆம் தேதி அவர்கிட்ட பேசப்பட்டாச்சு. 1ஆம் தேதி பேப்பர்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று தான் SHRC சுவமோட்டோ எடுக்குது. இதுதான் நான் வருத்தப்படுகின்ற செயல், நான் கவலைப்படுகின்ற செயல். இந்த நிறுவனங்கள்லாம் உருவாக்கப்பட்டது இது மாதிரி ஆணையங்களை செயல்படுத்த வேண்டும், மக்களுக்கு வேகமாக தீர்வு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆணையங்களாக இருக்க வேண்டும். தேசிய மனித உரிமை ஆணையம் என்னன்னா சர்வதேச ரீதியில டவுன் கிரேட் ஆயிடுச்சு. SHRCக்கு கிரேடே கிடையாது. SHRC உடைய வெப்சைட் இன்னும் தமிழ்ல கூட கிடையாது. சித்திரவதைக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும், மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி இருந்தீங்க. அது இந்த அஜித்குமாருடைய மரணத்திற்கு பிறகாவது சாத்தியமாக்கப்படுமா? நம்பிக்கை இருக்கிறதா ஐயா? அதாவது சட்டம் கொண்டு வர வேண்டியவர்களுடைய வேலை ஆட்சியில் இருப்பவர்கள். அதனாலதான் நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் மரியாதையுடன் கூறுகிறேன், நீங்கள் சிபிஐ ஒப்படைக்கணும்ன்றது உங்களுடைய வெளிப்படைத்தன்மையாக இருக்கலாம். நான் தனிப்பட்ட ரீதியாக அது சரியல்ல. லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கட்டும், நல்ல இன்வெஸ்டிகேஷன் டீம், உயர் நீதிமன்றம் கண்காணிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் டீமா இருக்கட்டும், ரிப்போர்ட் பண்ணணும். நாங்க ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் காட்டணும். அப்பதான் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எழுப்பிடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன செஞ்சீங்கன்றதெல்லாம் அது நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு இருக்கட்டும். ஆனா நீதிமன்றம் கண்காணிக்கிறதுன்னு தெரிஞ்சாதான் விஷயங்கள் மாறும். அதுக்காக சொல்றேன். 2, இதுதான் நேரம். தேசிய ரீதியில சித்திரவதையை தடுப்பதற்கு சட்டம் கிடையாது. அதனால நீங்க மாநில ரீதியில புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வரணும், புதிய புதிய பாலிசிஸ் கொண்டு வரணும்னு துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விஷயம். தேசிய கொள்கை, கல்விக் கொள்கை வரும்போது எங்களுக்கு மாநில கல்விக் கொள்கை வரணும்னு சொல்லி கேட்டீங்க. நீங்க தயவு செய்து இப்ப மாநில ரீதியாக சட்டம் இல்லாத சித்திரவதைக்கு எதிரான நிலையில் சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை, அஜித்குமார் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்குங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவர்களை அழையுங்கள். இப்ப டிராப்ட்ஸ் எல்லாம் கேளுங்க, டிராப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். அந்த சட்டம் அவசியம். இது இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற சட்டமாக இருக்கும். அதுதான் ஒரு சமூக நீதி அரசினுடைய பதிவாக இருக்கும் என்பதை மிக தாழ்ச்சியுடன் கூறுகிறேன். உயர் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய காவலர்கள் முன்பின் குற்ற வழக்கு இருக்கிறதா என்ன என்று தெரியாமலேயே இத்தனை கடுமையாக விசாரிக்க வேண்டுமா? மேல இருக்கிறவங்க சொன்னா கீழே இருக்கிறவங்க செய்யலைனா நாளைக்கு வேற ஏதோ செஞ்சிருவாங்கன்ற பயத்துடன் இருக்கக்கூடியவர்கள். காவல்துறையில இருக்கக்கூடிய சேரக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ஏதோ பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. ஏன் சப் இன்ஸ்பெக்டர்ஸா இருக்கவங்க, இன்ஸ்பெக்டர்ஸா இருக்கவங்க, நேர்மையா இருக்கவங்கன்னா சராசரி மனிதர்கள், நல்ல மனிதர்கள். நேர்மையா இருந்தாங்கன்னா சராசரியாக நல்ல குடும்ப வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள்லாம் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்வதை செய்யவில்லை என்றால் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பழி வாங்குவதற்கு பல வழிகள் இருக்கும் என்ற காரணத்தினால் வேற வழி இல்லாமல் இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு தள்ளப்படுகிறார்கள். கால் கையெல்லாம் உடையது என்ன சும்மா உடையதா? பாத்ரூம்ல வலிக்கு விழுகுறாங்க, சும்மா விழுகுறாங்களா? மேல இருக்கக்கூடிய IPS அதிகாரிகள் தான் இதை கட்டளை இடுறாங்க. இதெல்லாம் பண்ணுப்பா, நான் கண்டுக்காம இருப்பேன். கால் உடைஞ்சா நான் கேட்க மாட்டேன். பாத்ரூம்ல கால் உடைஞ்சா நான் கேட்கவே மாட்டேன். நீ அவனுக்கு எது கூட வேணுமா பிளாஸ்டர் போட்டுக்கோ, கேட்க மாட்டேன். இன்னும் ஒரு கட்டு அதுக்கு மேலேயே சொல்றேன். ஹெல்த் சர்வீசஸ் செக்ரட்டரிட்ட நான் வேண்டி கேட்கிறேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வருது இல்ல, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கஸ்டோடியல் டெத்ல 24 மணி நேரத்திற்கு கொடுக்கணும். எனக்கு நேற்று சாயங்காலம் தான் எனக்கு சீல்டு கவர்ல வருது. தப்பு.
இது உங்களுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கோட்ல சேர்க்கணும்ன்றது ஹெல்த் செக்ரட்டரிக்கு தெரியணும். டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ் மெடிக்கல் எஜுகேஷன் அதை சேர்க்கணும். பல டீனுக்கு இது தெரியாது, தெரிஞ்சும் தெரியாத போல் தெம்பா பவர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இது சவால் விடுகின்ற ஒரு வழக்கு. மதுரையை சார்ந்த டீல் டாக்டர் அருளுக்கு நான் நன்றி சொல்றேன். தாமதம் இருந்திருக்கலாம், ரிப்போர்ட் வந்து வெளியே வர்றதுக்கு தாமதம் இருந்திருக்கலாம். ஆனா உங்க ஃபரென்சிக் டிபார்ட்மெண்ட்டை சொல்லுங்க, அந்த தாமதம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இனிமேல் இருக்கக்கூடாது. எந்த கஸ்டோடியல் டெத் நான் சொல்ல, உயர் நீதிமன்றம் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய 2/12/2020 அன்று சந்தோஷ் வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை என்ற வழக்கில் வந்த தீர்ப்பு. ஆகவே இது வந்து கூட்டு முயற்சி. இது வெறும் காவல்துறை சார்ந்த விஷயம் இல்ல. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் நேர்மையா இருக்கணும். இந்த திருப்புவனம் கேஸ்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அங்க அந்த 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் அங்கேயே இருந்தார். அதை தாண்டி இன்கொஸ்ட் நடத்துறதுக்கு இன்னொரு 2 மணி நேரம் இருந்தார். இது போன்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தங்கள் முன் சித்திரவதையால் கொண்டு வரப்படுபவர்களை விழித்திருந்து பார்த்து கண்டுபிடிப்பதன் மூலமாக தான் பலருக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கும் வர வேண்டும். அதனால இது போலீஸ் துறை சார்ந்த விஷயம் இல்ல, நீதித்துறை சார்ந்த விஷயம், மருத்துவத்துறை சார்ந்த விஷயம், சிறைத்துறை சார்ந்த விஷயம். இதெல்லாம் ஒழுங்கா விசாரணை செஞ்சிருந்தா அந்த 9 பேர் சிறையில் இருக்காங்களா சாத்தாங்குளம் வழக்குல, அந்த துறை கூட அவர்கள் மேல் துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கல என்ற வெக்கம் நம்ம கிட்ட இருக்கு. தயவு செய்து நான் பேசுறத கேட்டுக்கிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இனிமே அமைதியா இருக்காதீர்கள். அந்த சிறைத்துறையில கோவில்பட்டியில இருந்த சப்ஜெயில் சூப்பரிண்டென்ட் அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் நடவடிக்கை அதே மாதிரி நடவடிக்கை தப்பு சொல்லி பலர், நான் பேர் சொல்லவில்லை, மதிப்புக்குரிய தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் பல சீஃப் ஜஸ்டிஸ்க்கு கடிதம் போட்டார்கள். நீதித்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர்சஸ் எங்களை போன்றவர்கள் நினைக்காதீங்க. சில நேரங்களில் எல்லாம் கூட்டு சதியில் சேர்ந்து கொள்கிறார்கள் என்பது வருத்தத்துடன் செய்கிறேன். தெரிஞ்சும் செய்கிறார்கள் என்பதை வருத்தத்துடன் செய்கிறேன். இந்த வழக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்குகின்ற வழக்காக இருக்கணும். நீதிமன்றம் அதுக்கு வழிகாட்ட வேண்டும். புதிய ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்திருக்கு. 25ஆம் தேதி ஒரு குளோபல் டார்ச்சர் இண்டெக்ஸ் உருவாயிருக்கு. அந்த குளோபல் டார்ச்சர் இண்டெக்ஸ் வந்து 26 நாடுகள் என்ன டார்ச்சர் சம்பந்தமான ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. நான் அதில் பணி செய்யக்கூடிய தாழ்மையான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் ஜெனீவால தான் 25ஆம் தேதி ரிலீஸ்க்கு போயிருந்தேன். இந்தியா இஸ் அ ஹை ரிஸ்க் கண்ட்ரி ஃபார் டார்ச்சர். எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா தான் உண்மை. ஆசியால அந்த ஆய்வு செய்யப்பட்ட நாடுகள்ல மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் சித்திரவதைக்கு எதிரான சட்டம் கிடையாது. சித்திரவதைக்கு எதிரான ஐநா சாசனத்துல நம்ம இன்னும் ராட்டிஃபை பண்ணல. அப்போ பல கோளாறுகள் இருக்கு. அந்த கோளாறுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கீழ்மட்டத்துல என்ன செய்யணும்ன்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கணும். நேற்று மட்டும் என்னுடைய ஏடிஜிபி, என்னுடைய டிஜிபி சிசிடிவி கேமரா பத்தி எல்லாத்தையும் பேசியிருந்தா, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் பத்தி பேசியிருந்தா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதை பேசவில்லை என்ற வருத்தம் எனக்கு இன்னும் இருக்கு என்று கூறுகிறேன். ஆனால் நாங்கள் பேசுவதை நிறுத்த மாட்டோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையாது. நீதிமன்றத்தின் மேலும் சட்டத்தின் ஆட்சியின் மேலும் இருக்க நம்பிக்கை குறையவே குறையாது. நீதிமன்றம் அதிகமாக செயல்படும் போது மக்களுக்கு ஆழமான நம்பிக்கைகள் உருவாகி இன்னைக்கு எத்தனை நபர்கள் பல மணி நேரங்கள் அந்த திருப்புவனத்துல டிஸ்ட்ரிக்ட் பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தாங்க? ஹென்ரி ஃபெய்னா கிடையாது, வேற இயக்கங்களா கிடையாது, நீதிமன்றம் மட்டும்தான், உயர் நீதிமன்றம் மட்டும்தான். ஆகவே நீதிமன்றங்கள் ரொம்ப சென்சிட்டிவா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. சும்மா அரசு வழக்கறிஞர் சொல்லுகின்ற எல்லா வாதங்களையும் அப்படியே உள்வாங்கி கொண்டு நீங்கள் நீதிமன்றத்தில் அமரும் பொழுது நீங்களும் இது போன்ற தவறான பாதையில் காவல்துறை போவதற்கு காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை மிக பொறுப்புடன் கவனமாக தாழ்ச்சியுடன் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 8ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நல்ல நல்ல நீதிபதிகளுடைய கையும் இருக்கு. இதுவரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பாதையில் காட்டுது. நம்ம எங்க வேலை என்னன்னா திருப்புவனத்துல உட்காந்து வேலையை செய்யறோம். சாட்சிகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நான் உங்க இன்டர்வியூவா தான் இருக்கேன். முடிச்ச உடனே நான் திருப்புவனம் தான் போறேன். இந்த வேலையை இறுதி வரை அமைதியாக கொண்டு செல்ல வேண்டிய, ஆரவாரம் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டிய, பொறுப்புடன் கொண்டு செல்ல வேண்டிய, ஏன்னா தமிழக சமூகம் நம்மளை நம்பி இருக்கு. நன்றி. ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ வெற்றி நடை போடுகிறது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.